வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரோடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிறு, பாசிப்பயிறு இரண்டுமே ஒரே பேர் தான், ரெண்டுத்தும் அப்படி தான் சொல்லுவாங்க. பச்சை பயிரில் புரோட்டீன், புரதச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கு. ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த பச்சை பயிரில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நார் சத்து, ஃபைபர் சத்து வந்து மிகுதியாக இருக்குது. கேன்சரை வந்து தடுக்கக்கூடியது இந்த பச்சை பயிருங்க மக்களே. ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் செல் பரவலை வராமல் உங்களுக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பச்சை பயிருக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிபி நம்ம சொல்லுவோம், அந்த ஹை பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளமும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடியதாகவும் முடி உதிர்வை தடுக்கக்கூடியதாகவும் இந்த பச்சை பயிறு உங்களுக்கு விளங்குது. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? பச்சை பயிரில் எந்த அளவுக்கு விட்டமின் சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் இருந்து கொண்டு இந்த நன்மைகள் நமக்கு கொடுக்குது, பச்சை பயிரோடைய சிறப்பு நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ சத்துக்கள் இந்த பச்சை பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது எல்லாமே மெக்னீஷியம் சத்து, கால்சியம் சத்து, இரும்பு சத்து அதிக அளவில் பச்சை பயிரில் இருக்குது. நீங்கள் அரிசி சாப்பிட்றீங்க இல்லையா? ஸோ அந்த அரிசி சாதம் சாப்பிடும்போது அந்த அரிசியோடு இந்த பச்சை பயிரை சேர்த்து பொங்கலாக நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய உடல் பல அளவுக்கு வலுப்பெற்று ஆரோக்கியம் பெற ஆரம்பிக்கும். பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும். பலவிதமாக சீசனை அட்டாக்கக்கூடிய நோய்களும் உங்களுக்கு அந்த தொற்று நோய்கள்லாம் வராமல் தடுக்கப்படும். ஏன்னா உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாயிடும். பச்சை பயிரை கொண்டு நீங்கள் முடி உதிர்வதை தடுக்கக்கூடிய உணவுகளை வந்து தயாரிக்கலாம். அடுப்பில் நல்லெண்ணெய் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிறிது சிவப்பு மிளகாயை வந்து அதில் நீங்கள் போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் பச்சை பயிறு, தேவையான உப்பு சேர்த்து கிளறினதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடி உதிர்வு ப்ராப்ளத்தை தடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த உணவுகள் நம்ம சாப்பிட்றதுக்காக தயாரிக்கக்கூடிய உணவுன்றதில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சுவையாக தயாரிக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தயாரிச்சிக்கலாம். அதே போல் 2 ஸ்பூன் பச்சை பயிறு மாவு, சிறிதளவு மஞ்சள், 1/4 ஸ்பூன் குப்பை மேனி, அந்த குப்பை மேனியோட இலை பொடியை வந்து நீங்கள் போட்டுக்கணும். பசும்பால் இதெல்லாமே கலந்து பெண்கள் வந்து அவங்களுடைய முகத்தில் தடவி வரணும். அவ்வாறு செஞ்சும் போது முகத்தில் முடி வளரக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை வந்து தடுக்கப்படும் மக்களே. மேலும் முகம் வந்து ஷைனிங் ஆகிடும், பொலிவு பெற ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் 2 ஸ்பூன் பச்சை பயிறு மாவு, சிறிதளவு மஞ்சள், 1/4 ஸ்பூன் குப்பை மேனி இலையோடைய பொடி, அப்புறம் பசும்பால் இதெல்லாம் கலந்து அவங்களுடைய முகத்தில் தடவிட்டு வந்தீங்கன்னா அந்த முடி வந்து வளர்வது உங்களுக்கு தடுக்கப்படும். முகம் வந்து பொலிவு பெற ஆரம்பிக்கும். பச்சை பயிரில் அதிக விட்டமின் இருக்கு. ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு, ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். ஸோ ரத்தம் நம்முடைய உடலில் அதிகரிக்கப்பட்டு எந்த விதமான தடையும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் சீரான ரத்த ஓட்டத்தை பெறுவதற்கு பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயினுடைய அளவை வந்து குறைக்கக்கூடிய தன்மை பச்சை பயிருக்கு இருக்கு. இப்போ நீங்கள் பச்சை பயிரை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் வந்து சர்க்கரை நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டலாம். உங்களுடைய உடல் பருமனை வந்து குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கீங்க, உங்களுடைய உடல் எடையை சீரான அளவில் இப்போ கரெக்டாக இருக்கேன் அப்படின்ற அந்த உடல் எடையை பராமரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் பச்சை பயிர் வந்து எடுத்துக்கலாம். உங்களுடைய உடல் பருமனை குறைக்கவும் உங்களுடைய உடல் எடையை சீராக பராமரிக்கிறதுக்கும் பச்சை பயிர் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும், உங்களுடைய உடல் எடையை சீராக பராமரிக்கணும்னு நினைச்சாலும் பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. இந்த பச்சை பயிர் நீண்ட நேரம் உங்களுடைய வயிற்றை நிறைவாக வைத்திருக்கும். அதாவது நீங்கள் உணவுப் பொருட்களை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபீலை கொடுக்கும். இதனாலே நீங்கள் அதிகமான உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. முதல் முறையில் அதை தடுத்துக்கலாம். அதே போல் உங்களுடைய உடல் எடையை சீராக பராமரிக்கணும் அப்படின்னா அவங்க உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் தேவையில்லாத எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிரில் இருக்கக்கூடிய அந்த புரதச்சத்தும் நார் சத்தும் குறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் சப்பாத்தி வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த சப்பாத்தி சாப்பிடும்போது அதோடு நீங்கள் ஒரு பவுல் பச்சை பயிரையும் சேர்த்துக்கலாம். பச்சை பயிரை எப்படியாவது உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய உடல் பருமனை குறைக்கலாம், உங்களுடைய உடல் எடையை நீங்கள் சீராக பராமரிச்சிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழணும் அப்படின்னா தொடர்ந்து பச்சை பயிரை வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. 2-3 முறையும் வாரத்தில் நீங்கள் சாப்பிட்றது எந்த விதமான தவறும் இல்லை. உங்களுக்கு போதுமான அளவுக்கு பச்சை பயிரை எப்படியாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்து நலமோடு வாழுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.